சிறை கைதிகள் தயாரித்த பொருட்கள் விற்பனையில் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்ட விவகாரத்தில் முகாந்திரம் இருந்தால் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சிறை கைதிகள் தயாரித்த பொருட்கள் விற்பனையில் அதிகாரிகள் முறைகேட்டில் ஈடுபட்ட விவகாரத்தில் முகாந்திரம் இருந்தால் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் இந்த உத்தரவு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சிறை கைதிகள் தயாரித்த பொருட்களில் விற்பனையில் அதிகாரிகள் முறைகேடுகள் ஈடுபட்டது தொடர்பான முகாந்திரம் இருந்தால் சஸ்பெண்ட் உள்ளிட்ட துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. புலர் சிறையில் தண்டனை கைதியாக உள்ள தனது கணவரின் சிறையில் பார்த்த வேலைக்காக அவருக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியம் 4 மாதமாக வழங்கப்படவில்லை என கூறி புதுச்சேரியைச் சேர்ந்த கோகிலா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். எனவே உரிய ஊதியத்தை வழங்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரியிருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது தமிழகத்தில் உள்ள சிறைகளில் கைதிகள் தயாரித்த பொருட்களை விற்பனை செய்ததில் சுமார் 14 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக மத்திய தணிக்கைத்துறை கூறியது தொடர்பாக செய்தித்தாள்கள் வெளியான செய்தியை மனுதாரர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் இன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் இந்த விவகாரம் தொடர்பாக அரசு மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறையின் அறிக்கை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து அவர் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாகவும் இது சம்பந்தமாக ஏற்கனவே 3 அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் தவறிழைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நியாயமான விசாரணை நடைபெறும் எனவும் அவர் உறுதியளித்தார். இதனையடுத்து தவறு செய்தவர்களை சீர்திருத்தத்துக்காக சிறைக்கு அனுப்புகிறோம். ஆனால் சிறையில் இருக்கும் சிறைத்துறை அதிகாரிகள் தவறிழைப்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் தவறிழைத்த உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தவறிழைத்தவர்களுக்கான முகாந்திரம் இருந்தால் சஸ்பெண்ட் உள்ளிட்ட துறை ரீதியான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். அதே போன்று பேண்டேஜ் உள்ளிட்ட பொருட்கள் கொள்முதல் செய்ததில் அதை வழங்கியதிலும் முறைகேடுகள் இருப்பது தொடர்பான புகாருக்கு உரிய முறையில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை விரிவுபடுத்த லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணை தொடர்பான அறிக்கைகளை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறது.